அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 - 4:30 மணி வரை. குளிகை 12 - 1:30 மணி வரை. யமகண்டம் 9 - 10:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:01 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எப்போ பாரு நெகட்டிவான பிரச்சனையாகவே இருக்கா? அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. வீட்டில் எப்போ பாரு மன அழுத்தம், குழப்பம், நமக்கு யாராவது பிள்ளை சூனியம் இந்த மாதிரி செய்திருப்பாங்க அப்படின்லாம் பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள். இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் மனநிலையில் இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி நிலைமை மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது. நீங்கள் ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. இன்று உற்சாகமான போக்கில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரிடலாம். புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது. சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும். உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்குமுறையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மகிழ்ச்சி காரணமாக துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள். இதனை தவிர்க்க வேண்டும். இன்று துணையோடு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணம் சேமிப்பதையும் கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி காணப்படலாம். இன்று ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி காண விழிப்புடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். யதார்த்தமான அணுகுமுறை வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்புள்ளது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் பற்களில் அதிக கவனம் வேண்டும். உணவிலும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடத்தில் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்களுடைய மனநிலை சமநிலையில் இருக்கும். பணியை பொறுத்தவரை உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். மேலதிகாரிகளின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது. சரியாக முடிவெடுக்கக்கூடியது, மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். நெருக்கமானவர்களோடு உரையாடும் போது மிகவும் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருப்பதாக உணர்வீர்கள். பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது. இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வாக்குவாதங்கள் எழலாம். இதன் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். வீட்டை புதுப்பிக்கதாக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். பிரார்த்தனை மேற்கொள்வது அமைதியை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை தவிர்க்க வேண்டும். மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக பணியில் தாமதங்கள் காணப்படலாம். சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள். எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கலாம். எனவே அத்தகைய போக்கை தவிர்ப்பது சகஜமாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படலாம். தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தினசரி செயல்களை ஒழுங்குமுறையோடு ஆற்ற வேண்டும். தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். பணியிடத்து பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு செல்லாதீர்கள். இது குடும்ப அமைதியை கெடுக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அனுகூலமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக உங்கள் முன் இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்று பொறுப்புடனும் யதார்த்த அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள். இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்க காண்பீர்கள். நீங்கள் உங்களுடைய செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும். இதன் மூலமாக வாழ்வின் நன்மை தீமைகளை அறிய முடியும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளின் நன்மதிப்பு பெறுவீர்கள். பணிகளை திறமையோடு மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும். கணிசமான தொகை சேமிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்றே அனுகூலம் குறைந்து காணப்படலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். இதன் மூலமாக தன்னம்பிக்கையை இழக்காமல் இருக்க முடியும். சம்பவங்களை லேசாகவும் நகைச்சுவை உணர்வோடும் ஏற்றுக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம். சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையலாம். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையுடனும்
கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை உருவாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உங்களது இருவருக்கும் இடையே உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு சூழ்நிலையை சிறப்பாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.